ஆலோசனையே தலைப்பு தான். என்னங்க தலைப்பு கொஞ்ச நேரத்தில் இந்த தலைப்பு மாறிட போகுது. நீங்க வசனத்தை வாசிச்ச பிறகு அந்த தலைப்பு கொஞ்சம் மாறும். இப்போதைக்கு இந்த தலைப்பு என்னது? ஆலோசனை. சரி, ஓகே. ஆலோசனையை குறித்து நம்ம வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீதிமொழிகள் 11:24 என்ன சொல்லுது? ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை என்பது எவ்வளவு முக்கியம். அதனால தான் மம்மி நான் காலையில் அவங்க பாடுறப்ப அவங்கள கன்னத்தில் பிடிச்சி அவங்க இது பண்ணேன். ஆலோசனைன்னு ஒரு வார்த்தை விட்டாங்க, ஆலோசனை கர்த்தர். அப்போ தெய்வம் நம்ம கிட்ட ஆலோசனை கர்த்தராக நீ வெளிப்பட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆலோசனை என்பது இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிற ஒரு காரியமாக நமக்கு காணப்படுகிறது. இன்னல் வேலைகளில் புகழின் உச்சத்தில் இருந்தா கூட நமக்கு ஆலோசனை என்பது தேவைப்படுகிறது. இன்னல் வேலையிலும் நம்மள ஏதோ ஒரு விழுந்தது போல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். புகழின் வேலையிலையும் நமக்கு ஆலோசனை சரியா வேணும்னா அங்க வந்து விழுந்துருவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப புகழ் வந்துட்டானா மனுஷனுக்கு என்ன ஆயிடும்? தலைகான ஏறி என்ன ஆயிடும்? அங்க இருந்தவன் விழுந்துருவான். அப்ப எந்த நிலைமைகளிலும் நமக்கு தேவைப்படுகிற ஒரு வார்த்தை என்னது? ஆலோசனை. ஆலோசனைன்றது இங்கிலீஷ்ல என்ன வருதுமா? கவுன்சிலிங்கா? என்ன வருது? இன்னைக்கு ஆலோசனைன்றது 3ஆம் வகுப்பு படிக்கிற எல்கேஜி வகுப்புற குழந்தையில இருந்து 90 வயது தாத்தா வரல எல்லாருக்குமே இந்த ஆலோசனைகள்ன்றது இன்னைக்கு அதிகமாகவே தேவைப்படுதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கடைசி காலங்களில் ஆலோசனைகள்ன்றது எல்லாருக்குமே தேவைப்படுதுன்றது எத்தனை பேர் நீங்க முழுசா நம்புறீங்களா? அது எல்லாருக்குமே தேவைப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்துல என்ன சொல்றது, ஸ்பீடா போயிட்டு இருக்க இந்த உலகத்துல ஆலோசனைகள் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. மொபைல்லாம் அதிகமா நோண்டு இருந்த காலத்துல அதுக்கே ஒரு தனி ஒரு அரை மணி நேரம் ஒரு கிளாஸ் தினமும் தேவைப்படுது மொபைல் நோண்டுறதை குறித்து. அப்ப ஆலோசனைகள்ன்றது நமக்கு தினமும் நமக்கு தேவைப்படுகிறதாக இது காணப்படுகிறது. இந்த உலகத்துல பல ஆலோசனைகளை தருகிற மனிதர்கள் நம்மை நோக்கி இருக்கிறாங்க. தவறான ஆலோசனைகள் தருவாங்க. பொறாமையில ஆலோசனைகளை குறித்து நம்ம பார்க்கணும். அதை நம்ம பிரிக்கும் பொழுது தவறான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க பொறாமையில. அப்புறம் வேற என்ன? பொய்யான ஆலோசனைகள். புரியுதா? அடுத்தது எல்லாம் அவங்க சொல்ற ஆலோசனைகள் எப்படி நடந்தா நமக்கு எல்லாமே நடந்தணும்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? உங்க உயிர் நண்பன் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு அவன் சொல்றதெல்லாம் நடந்துருமா? இல்ல. ஆலோசனைகள் இந்த மாதிரியான ஆலோசனைகள் இருக்கின்றன. அப்புறம் என்ன சொல்றது, சுய புத்தியின் மேல சார்ந்து கொண்டு நாமளே ஆலோசனைகள் சொல்லிக்கிறது. இப்படி பல ஆலோசனைகள் நம்மளை சுற்றி இருக்கிறதா இல்லையா? ஆனா இன்னைக்கு அதை கூட சொல்றது நீங்க மனுஷனுக்கு நேரம் என்ன சொல்ற, நேரம்ன்றது மனசுல பட்டதை அப்படியே நினைச்சிட்டு போயிட்டு செஞ்சுட்டு போயிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்னைக்காவது உட்கார்ந்து திண்ணையில பேசி ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னது இப்பெல்லாம் பேசுறதுக்கு பொருளை கதை, அந்த கதை, இந்த கதை உட்கார்ந்து பேசியிருந்தாங்க. இப்ப அது கூட இன்னைக்கு நேரம் ஏன் அப்படி என்ன? டிவி ஒண்ணு வந்துருச்சு, செல்லு ஒண்ணு வந்துருச்சு. எல்லாமே என்ன பண்ணுது, ஜனங்களை ஒரு கட்டி போட்டு அவங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து பேச முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சரியான கவுன்சிலிங் கொடுக்க, பெற்றோருக்கே கவுன்சிலிங் தேவைப்படுது. அதுல எங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்குறது? புரியுதா? அந்த அளவுக்கு நிலைமைகள் என்ன ஆயிடுது, தலைகீழா மாறிக்கிட்டு இருக்கு இந்த காலத்துல. அப்படி ஒரு பொல்லாத காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொல்லாத பிரபஞ்சம் என்று அப்பொழுதே வேதம் சொல்லுச்சுன்னா இப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பு தணிந்து போகிற இந்த காலத்துல இன்னைக்கு அவன் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு, உட்கார்ந்து பேசுறதுக்கு இன்னைக்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. ரத்த பந்தங்கள்லாம் கூட நம்மள என்ன பகைமை கொண்டவர்களாக காணப்படுறாங்க. கரெக்டா இல்லையா? சொந்தக்காரன் அண்ணன் தம்பிலாம் கூட நம்ம கூட ஆலோசனை கொடுக்க போறதில்ல. உங்க வாழ்க்கையில யாருங்க ரொம்ப சிறந்த ஆலோசனை தராங்க சொல்லுங்க பாவம்? சித்தப்பாவா, பெரியப்பாவா, மாமாவா, யாருங்க? ஆமா, வேற யாரு? என்னுடைய நெருக்கமான உயிர் நண்பனா? வேற யாரு உயிர் எடுக்கிறாங்களா? எத்தனை பேர் எத்தனை விதமான ஆலோசனைகளை அந்த அளவுக்கு உண்மைதான். அதாவது நல்லா சொல்ற மாதிரி சொல்லி அதான் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க விழுவாங்க. தப்பான ஆலோசனை சொன்னாலும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, விழுவாங்க. கரெக்டா இல்லையா? நான் நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. போக அவங்க ஆலோசனைகள்லாம் வேற மாதிரி மாறி போயிடுச்சு. யோபுக்கு ரொம்ப அவங்களை குறிச்சு யோபு பேசுறாரு. என்ன தெரியுமா பேசுறாரு? இவர்கள் எல்லாம் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு என்னுடைய நிம்மதியே கெடுக்கிற அளவுக்கு அவங்க ஆலோசனை இருக்குன்னு சொல்றாரு. என்ன அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாருங்க, அது என்ன மறந்துட்டு அந்த வார்த்தை என்னது, தேற்றர் என்னது, நல்ல வார்த்தைங்க, சூப்பரா சொல்லுவார் யோபு. நீங்க அந்த யோபு வாசிட்டே வாங்கலாம். ரொம்ப வேதனை உண்டாக்குகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸா அவங்க காணப்படுவாங்க. போ ரொம்ப வார்த்தைகளால யோபு போட்டு காயப்படுத்தி தேற்றுகிற இன்னும் ஒரு வார்த்தை, அலர்ட் உண்டாக்குகிற
ஏதோ அலர்ட் உண்டாக்குகிற ஒரு அப்படிதானே வரும், அந்த வார்த்தை வரும். ரொம்ப ஒரு வேதனையாக பதிவு செய்வார். இன்னைக்கு அப்படிதான் முதல்ல உங்க கூட வரவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்ப நம்ம சுத்தி நமக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறன்ற பேர்ல உங்களை ஏமாத்தி கவுக்கிறவங்களும் இருக்கிறாங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? தந்திரமான ஆலோசனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வசனம் காட்ட போறேன். இந்த உலகம் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல ரொம்ப கவனமா நடந்துங்க. அக்கம் பக்கத்துல எல்லாருமே ஒருத்தவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே நீங்க காதுல வாங்கிக்க வேண்டியது இல்லை. எது நம்ம வேதத்துக்கு ஒத்து போதோ அதை தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். புரியுதா? பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மிக தந்திரமான ஆலோசனை எது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே ஆலோசனைக்காரன் ஒருத்தன் தான் தந்திரமான ஆலோசனைகளை கொடுத்தான். யார் அது? சாத்தான். இன்னைக்கு அந்த மாதிரி தான் அவனை சார்ந்து அவனை இந்த படத்தை புசித்தால் நீ சாகவே சாவ மாட்டார். பாருங்க அந்த ஆலோசனைகள்லாம் எப்படி வருது பாருங்க. இன்னைக்கு நமக்கு நல்லது மாதிரியே வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க, ஒரு சொல்லிட்டு நான் வசனங்களை உங்களுக்கு காட்ட போறேன். எது சிறந்த ஆலோசனைன்றதை காட்ட போறேன். இப்போ பாருங்க, நம்ம ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 பேருமே IAS படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு நபர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஒருத்தர் இங்க இருக்கிறாரு உயிர் நண்பன். இங்க அவனுக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குற ஒரு ஆன்லைன் டீச்சர் ஒருத்தர் இருக்கிறாங்க. யாரு? இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. ஆனா அவனுக்கு அது இந்த விஷயம் தெரியல. இவன் நல்லா அதை கற்றுக்கொண்டு அந்த ஆன்லைன் டீச்சரை ரெஃபர் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். கற்றுக்கொண்டு இவன் பாஸ் ஆயிட்டான். ஆனா அந்த ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டான். அப்ப அந்த நேரத்துல இவங்க 2 பேர் கான்டாக்ட் பண்ணி பாஸ் ஆகி IAS ஆயிட்டான். அவன் விஷ் பண்றான், இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், நான் உனக்கு நல்ல வேலையை பார்த்து வைக்கிறேன் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஒரு வேலையை பார்த்து வச்சான்னு வச்சுங்களேன், சம்பளமும் கொடுத்து நல்லா ஒரு வேலையை பார்த்து வச்சிட்டான். அவன் நல்லது பண்ணியிருக்கானா இல்லை அது ஒரு தந்திர ஆலோசனையா? அது தந்திரமான காரியமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நினைச்சா ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கலாம்ல அவன் இந்த இடத்துல. அப்ப என்ன, அவன் பேசுன அந்த வார்த்தை பாரு. நீ அவன் ஒரு ஆலோசனை ஒன்று கொடுப்பான் பாருங்களேன், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இனி உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிறத நீ பிடிச்சிக்கிட்டு போராடினப்பா நண்பா, கவலைப்படாத, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், நீ அதை ஃபாலோ பண்ணிட்டு போற, சம்பளத்தை வச்சு நீ குடும்பத்தை என்ன பண்ணலாம். அவனும் இல்லை, என் உயிர் நண்பன் சொல்லிட்டான் நல்லா எனக்கு வேலை கிடைச்சிச்சு, ஐயோ இந்த வேலையை வச்சுக்கிறேன். அந்த ஆலோசனையை வாங்கி அவனும் வேலை கிடைச்சிச்சுன்னா அது உண்மையிலே அவன் நல்லது பண்ணிருக்கானா கெட்டது பண்ணிருக்கான்? அவனுடைய கனவுகளை கனவுகளாகவே பண்ணிட்டு அதை நினைவாக்க விடாம தடை பண்ணது யாரு? இதுக்கு பேர் தான் தந்திர ஆலோசனை. இந்த உலகத்துல பிசாசுடைய அந்த இதை உங்களுக்கு காட்டிட்டு இதை காட்டுறதுக்கு காரணம் அவனுடைய குணங்கள். இன்னைக்கு மனிதர்கள்கிட்ட உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியே வரலாம். ஆனா அந்த ஆலோசனைகளுடைய எண்டு நீங்க பார்க்கணும். அது ரொம்ப கவனமான ஒரு விஷயம். மிகப்பெரிய நஷ்டத்தை கூட உண்டு பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நான் தலைப்பு கொடுத்தேன். என்ன தலைப்பு கொடுத்தேன்? இந்த செய்தியுடைய தலைப்பு ஆலோசனை. இப்ப செய்தியுடைய தலைப்பை மாத்திக்கலாமா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? இந்த வசனத்தை வாசிட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாமே. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 139:17. சங்கீதம் 139:17. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது இப்ப தலைப்பை மாத்திங்க. ஆலோசனைக்கு முன்னாடி வார்த்தை ஒண்ணு போட்டுக்கலாமா? அருமையான ஆலோசனை போட்டுங்க. என்னது அருமையான? அந்த அருமையான ஆலோசனை தரும் நபர் யாரு? தாவீதா, மோசேவா? யார் போட்டிருக்காங்க? அங்கே 139:17. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை 1 மாதத்திற்கு வேலிடிட்டி. அப்படியே போட்டிருக்கு. எவ்வளவு? சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு. ஆமென். ஏன் அது அருமையான ஆலோசனைகள்? இன்னைக்கு நம்ம இந்த ஆலோசனை பெறதுக்கு என்ன வழி? அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன் தேவனுடைய ஆலோசனைகள் மனிதர்களை விட வித்தியாசமானதுன்றது முதல்ல வித்தியாசப்படுத்தி காட்டணும்ல. இப்ப நம்ம காதுல வாங்கிட்டோம். யாருடைய ஆலோசனைகள் சூப்பரு? அருமையான ஆலோசனைகள் யாரு? அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? அருமையானதுக்கு என்ன சொல்றது? the best. இல்ல பெஸ்ட் இல்ல, தி பெஸ்ட் கவுன்சிலிங் யார் கொடுப்பா இந்த உலகத்துல? தி பெஸ்ட் கவுன்சிலிங் கடவுள் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அது யாரு? நம்மளுக்குள்ள இருக்கிற தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்துவார். இப்போ நைட் அவன் பயந்துட்டான்னு சொன்னாங்க, அந்த நேரத்தில் தைரியத்தை கொடுத்து பலப்படுத்துறவர் யாரு? நீ பயப்படாதே, நான் உன்னே கூட இருக்கிறேன். நைட்டு நான் எவ்வளவு பயந்துட்டேன். சரி, காயத்ரி எவ்வளவு பயன்டா தெரியுமா? குடிச்சுட்டாங்க நல்லா. காயத்ரி அவ்வளவு பயன்டா. அப்படி நான் தான் அவளை தைரியப்படுத்தி அவளை என்கரேஜ் பண்ணேன். நீ பயப்படாதம்மா, உன்னோட கூட கடவுள் இருக்கிறாரு.
அப்படி இருந்த ஒரு பொண்ணு அவ, அது அப்படியே ஒரு அவளை தைரியப்படுத்தினேன். சும்மா சொன்னேன், அப்படியே எல்லாமே ஆப்போசிட். நான் தான் ரொம்ப பயந்துட்டேன். அதாவது எப்படி பயந்தேன்றது எனக்கே தெரியல. 3 வாட்டி இடி இடிச்சுங்க, ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, நான் சொல்றது எனக்கு வெக்கமா இருந்தது, அதனால தான் நான் சொல்லல. ஆனா உண்மையிலேயே அதுதான், நான் ரொம்ப பயந்து. அவ தான் தைரியமா கையை பிடிச்சிட்டு அப்படின்னு இது பண்ணி தட்டி கொடுத்து பயப்படாதீங்க அப்படின்னு 3 வாட்டி இடிங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காது வேலை பெட்ஷீட்லாம் வச்சு மூடிட்டேன் காதை. அப்படியே வச்சு அந்த இடியினுடைய சவுண்டை. ஆமா, என்னால இது ஒண்ணு நான் பிறந்ததுல நானே கேட்டதில்லை. எங்கேயாவது வெளியில இருந்து ஓடிடலாமா, ஐயோ முடியலையே, எங்க போனாலும் பயம், அந்த அளவுக்கு ஒரு பயமா இருந்துச்சு. ஆனா கர்த்தராகிய தெய்வம் எனக்கு தைரியப்படுத்தினாரு. இந்த பொண்ணும் தைரியப்படுத்தினா, அவளே உடம்பு முடியாம அந்த நேரத்துல இருந்தா. ஆனா தைரியம் கொஞ்சம் அப்படியே இது அப்படியே நான் ஒரு அப்புறம் திடமாயிட்டேன். ஆமீன், ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, உள்ளுக்குள்ள நம்மளை பலப்படுத்துவார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னே கூட இருக்கேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என் சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை அப்படி சொல்ல. அந்த தெய்வம் தான் நம்மளை பலப்படுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அந்த அருமையான ஆலோசனைகளாக பார்க்கப்படுகிறது. இது மனிதனுடைய ஆலோசனைகள் இருந்து தெய்வத்தினுடைய ஆலோசனைகள் ஏன் அருமையான ஆலோசனைகளாக பார்க்கப்படுகிறது? நீங்க எந்த மனிதனை நோக்கி போனாலும் அந்த ஆலோசனைகள்லாம் ஒரு நிறைவடையதாக இருக்காது. வேதத்திலிருந்தே உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன், நீங்க அப்ப புரிஞ்சுங்க. அப்ப யார் தான் எனக்கு ஆலோசனை? இப்போ ஒரு மனுஷன் ஆலோசனை சொன்னா கூட, ஒரு தந்திரமா ஆலோசனை பண்ணா கூட, கர்த்தர் உங்களோட கூட இருந்தா அந்த தந்திரத்தையே நல்லதா மாத்தி விட்டுருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு சாதாரணமா தான் ஆலோசனை இருப்பாங்க, அது வாய்க்க பண்றவர் யாரு? உங்களுக்கு யார் மனுஷன் மூலமா ஆலோசனை சொல்ல வச்சா கூட அது யார் ஒப்புதல் இருந்தா தான் நடக்கும். அப்போ கர்த்தர் தான், அவர் தான் அருமையான ஆலோசனையை தருகிறவர். நான் ஒரு சில உதாரணங்களை ஃபர்ஸ்ட் காட்டுறேன், வித்தியாசப்படுத்தி காட்டாதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட், கர்த்தருடைய ஆலோசனைகளே என்னைக்குமே நிலையானது, அதுதான் உங்களுக்கு அருமையானவைகள். இப்ப பாருங்க, நீங்க மனிதர்களை நம்பி போனீங்கன்னா, நீங்க யாரை நம்பி போவீங்க? ஒரு அறிவாளிகிட்ட நீங்க போனீங்கன்னா, கர்த்தராகிய தெய்வம் அறிவாளிகளை குறித்து வேதத்துல ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். அந்த அறிவாளி, அதாவது நான் சொல்ற இந்த டைலாக நீங்க மனசுல வச்சுங்க. கர்த்தரை விட்டுட்டு, நான் சொன்னேன், கர்த்தரிடத்துல ஆலோசனை பண்ணாம, கர்த்தரிடத்துல ஜெபிக்காம நான் ஒரு ஞானியை தேடி போனால் அந்த ஞானியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீ முதல்ல கவனிங்க பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. யோபு 15:13 வாசிங்க. கர்த்தருடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப வித்தியாசப்படுத்தி காட்டுறதால நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லம்மா, ஞானி 5:13, சாரி சார் 5:13 யோபு. யோபு இது துணக்காலுக்கு ஒண்ணு பாருங்க. யாருங்க போட்டிருக்கு? நீங்க கர்த்தரை நல்லா நோட் பண்ணீங்க, டைலாக் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கர்த்தரை விட்டு விட்டு நான் ஒரு புத்திசாலியான நபரிடம் நான் ஒரு ஆலோசனை பெற போனா கூட, ஞானியை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ஞானியை யார் பிடிக்கிறா? அங்க பாருங்க. அப்ப ஞானியை நம்புவீங்களா? நீங்க யாரை நம்பணும்? இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன போடுறது? ஞானியை எதுல பிடிக்கிறாரா? எங்க வசனம் எங்க வருது? அப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கிற ஞானிகள்? யாரை நம்பி போவீங்க நீங்க? ஞானிகளை நம்பி போனீங்கன்னா கர்த்தரை விட்டுட்டு, டைலாக் ஞாபகம் மறக்கல, கர்த்தரை விட்டு விட்டு நான் ஞானிகளை, ஒரு அறிவாளி கிட்ட நான் போய் ஆலோசனை வாங்க போறேன், இந்த உலகத்தை நம்பி போறேன், என் வாழ்க்கைக்கு தேவையானதை அவர் காட்டுவார், நீங்க போனீங்கன்னா அவரையே ஞானிக்கே யார் அங்க தலைவர்? ஞானிகளை பைத்தியமாக யாரை அவர் சூஸ் பண்றாரு? பாலகர்களை, எளிமையானவர்களை அவர் சூஸ் பண்றாரு. அப்ப யார் ஞானிகளையே ஒண்ணும் இல்லாம ஆக்குறவர் யாரு? அப்ப நீ யாரு? அப்ப யாருடைய ஆலோசனைகள் அருமையானவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆழமா புரிஞ்சுக்கணும், மனதில் இருத்தி கொள்ளணும். என் தெய்வத்துடைய ஆலோசனைகள் தான் அருமையானது. கரங்களை தட்டி தேவன் தான் பயன்படுத்தும். எந்த மனிதருடைய ஆலோசனைகள் ஞானியா இருந்தாலும், உலகத்துல எவ்வளவு பெரிய சர்வ ஞானியா இருந்தாலும், என் தெய்வம் அனுமதிக்காம அந்த ஆலோசனைகள் அபத்தமா பண்ணிடுவாங்க. அதான் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது, அப்ப யாரை அவங்க மகிமைப்படுத்துறாங்க? ஞானிகளை மகிமைப்படுத்துறாங்க, தீர்க்கதரிசிகளை மகிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க மேல மைண்ட் போயிடும். யாரை நம்ம மைண்ட் போனோம்? எந்த மனிதர் சொன்னாலும் கூட என் மனது கர்த்தர் தான், அவர் தான் அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க நம்பணும். ஏன்னா அந்த மாதிரி கர்த்தர் நடத்துவார். இல்லையா? அந்த நடத்துதல நீங்க கர்த்தருடைய நடத்துதல் இல்லை. அதான் கவனமா நடந்துங்க. ஃபர்ஸ்ட் ஞானி சொன்ன ஞானி நம்ம மனசு நாடி போவோம், அதுலயே நீங்க போகணும். பதவி உடையவர்களை நாடி போவோம். அவங்க ஏதாவது நமக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்களா? பதவி உடையவர்களை உரிசி ஆண்டதான் சொல்றாருமா, பதவியிலே ரொம்ப பெரிய பதவி இது அந்த ராஜா. அந்த ராஜாவை கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? காட்டா உங்களுக்கு அப்ப தெரியும் கர்த்தருடைய ஆலோசனை எவ்வளவு பெருசுன்னு நீங்க புரியும். சங்கீதம் 2:2-3-4 வாசிங்க பார்க்கலாம்.
5 கூட விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை என்ன பண்றாங்க? அவங்க எழுந்து அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்றாங்க. யார் அவங்க? ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள். நம்ம உலகத்துல பதவியில இருக்கிறவங்க அவங்கள நம்பி போனா ஏதாவது என் வாழ்க்கையில ஆலோசனை கொடுப்பாங்க நீங்க நம்பி போனா கூட அவனையே ஆண்டவர் என்ன பண்றாரு? எதுக்கு நான் காட்டுறேன்னா, எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் ஞானியா இருந்தாலும் அந்த ஆலோசனைகள்லாம் கூட கர்த்தருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. கரங்க தட்டி தேவன் ஒண்ணுமே இல்லாம பண்ணி விட்டுருவாரு. நீ கர்த்தரை விட்டு விட்டு, டைலாக மறந்துடாதீங்க, கர்த்தரை விட்டு விட்டு நீ எந்த ஒரு மனிதனையும் அவன் உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அவன் கிட்ட போனாலும் எப்பேற்பட்ட ஊழியன் கிட்ட போனா கூட சரி, கர்த்தரை விட்டு விட்டு கர்த்தரை நீ முதல்ல ஜெபிக்காம கொள்ளாம நான் இந்த ஊழியக்காரர் எனக்கு செய்வார்னு போனா கூட கர்த்தர் செய்ய மாட்டார். கர்த்தரத்துல நீ உனக்குமான அவருக்குமான என்ன கனெக்ஷன், அதுல நீ தெளிவா இல்லாம இன்னொரு ஊழியர் போனா கூட அவன் எப்பேற்பட்ட பெரிய உலகத்திலே சிறந்த ஊழியனா இருந்தாலும் அந்த ஆலோசனைகள் உங்க வாழ்க்கையில கர்த்தரை நீ முதல்ல தேடினீங்க. அப்ப யார் நமக்கு யாருடைய ஆலோசனை? கர்த்தர் நான் என் ஊழியக்காரன் மூலமாக உண்மையில என் கண்ணை வைத்து அப்படியே போடப்பட்டிருக்கு. பேசுற இந்த வார்த்தைகளை யார் பேசுறா? அவர் நடத்துற. அது உனக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட ரிலேட் வேணும், கனெக்ஷன், பர்சனல் பந்தம். எனக்குள்ள ஆவியானவர் இருப்பாங்க. யாருமே நைட்ல இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் கார்ல வந்து இறங்க முடியுமா? எங்க இருந்தாங்க? தனிமையில். அந்த தூய ஆவியானவர் தான் தனிமையில் இருந்தார். அவர் எளிமையா நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், எந்த நிலைமையில கஷ்டத்துல இருக்கலாம், வறுமையில இருக்கலாம், எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னோடு கூட இருப்பவர் யாரு? தூய ஆவியானவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை நம்புறீங்களா? அப்ப அந்த தெய்வம் நமக்குள்ள இருந்து பேசுவார். அந்த ஆலோசனைகள் நமக்குள்ள கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால பூமியின் ராஜாக்களை நம்பி போனீங்கனாலும் வேஸ்ட், ஞானிகள் நம்பி போனாலும் வேஸ்ட். சரி, அடுத்து ஐஸ்வர்யவானை நம்பி போனா, இப்போ டைலாக் மறந்துடாதீங்க, கர்த்தரை விட்டு விட்டு ஒரு ஐஸ்வர்யவானை நம்பி நீங்க போனா கூட அந்த ஐஸ்வர்யவானை தேவன் என்ன பண்ணுவாரு? ஒண்ணுமே இல்லை. அவன் ஒரு ஆலோசனை போடுறான். அவனை குறிச்சு ஆண்டவர் என்ன வாசிங்க பார்க்கலாம். சரி, அதை நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த விஷயம் எல்லாருமே தெரியும். மதிகேடனேன்றார். ஐஸ்வர்யனை பார்த்து என்ன சொல்றாரு? இன்னும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ஆலோசனை அவன் போடுறான். என்ன ஆலோசனை போடுறான்? இன்னைக்கு நான் களஞ்சியத்துல சேர்த்து வச்சுட்டு என் லைஃப்ல நான் என்ன பண்ண போறேன்? ஹாப்பியா சந்தோஷமா இருக்க போறேன். பணக்காரன் உலகத்துல பாக்குறப்போ அம்பானிப்பா, என்ன மாதிரி டாப் லெவல்ல இருக்காருப்பா. யாரு அவரு? அம்பானி. என்ன மாதிரி நாலேஜ், என்ன நாலேஜ், எப்படி சம்பாதிச்சிருக்கா, என்ன சின்னதுல இருந்து எப்படி டபுள் மடங்கா சம்பாதிச்சு வந்துருக்காரு இருப்பார். பீஸ் புடிங்கிட்டு வரும் கடவுள். அழகு. அவனை நம்பி போனா என்ன பண்ணுவாரு? அவங்க கிட்ட இருந்து எதுவுமே, ஏன்னா அவரே அங்க ஒண்ணுமே இல்லாம டாட்டால என்ன பண்றாரு? கடைசியில ஒண்ணுமே இல்லாம. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்ம இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டணும்னா, அப்ப யாருடைய ஆலோசனை ஸ்பெஷல்? நீ இப்ப சொன்ன எல்லா நபருமே கூட உங்களை தேடி வரணும்னா கர்த்தருடைய ஒப்புதல் தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒப்புதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த நபர்கள் உங்களையே தேடி வந்து கூட உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. எத்தனை நம்புறீங்க? அவர் அனுமதிச்சாதான் எல்லாமே நடக்கும். கரெக்டா நான் சொன்னது? ஐஸ்வர்யவான்கள் கூட உங்களை தேடி வருவாங்க, பதவி உடையவர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா உங்க கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தருக்கு நீங்க அவருடைய ஆலோசனைகளுக்கு, எனக்கு நீங்க உங்க ஆலோசனைகள் தான் எனக்கு தேவை அப்படின்னு நீங்க விட்டு பாருங்க. உங்க துன்ப வேலைகள்ல எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே நான் நேற்று பயமா இருக்குப்பா, என் பிள்ளையை எப்படி நடத்தணும், எப்படி நடத்தணும், அவங்க வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகுது, எல்லாத்துக்கும் யார் உங்களுக்கு முதல்ல ஆலோசனை கொடுக்குறவரு? அவர் தான் சொல்லிட்டார்ல, சங்கீதம் 32 சொல்லிட்டார்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன் கடவுள் உண்மையிலும் கண்ணை வைத்து. அதே தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே தான் அவர் செய்வார். நீ தினமும் அப்ளை பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கும் கொடுக்குறீங்க, பிள்ளைகளுக்கும் இதான் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நான் இன்னைக்கு என்னுடைய ஜெனரேஷன் முடிஞ்சிடும், என் பிள்ளைகளுடைய ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வசனத்தை அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு நான் பாஸ் பண்றேன். சொத்து எழுதி வைக்கிறதுல அடுத்த கதை, அதை விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் என்னைக்கு அது கடவுள் செஞ்சிருவாரு. நீ எழுதி வைக்கிறதுல என்னது? இந்த வசனங்களை தலைமையில வச்சு ஜெபிங்க. அந்த பிள்ளைங்க அந்த அப்படியே கடத்தி அந்த சந்ததிக்கு அது போகும். கர்த்தரை பரப்புங்க. எதை பரப்புவீங்க? கர்த்தருடைய ஆலோசனைகளையும் கர்த்தருடைய அந்த வார்த்தைகளையும் நீங்க பரப்புங்க. அப்போ உங்க குடும்பமும் சரி, நீங்களும் எப்பவுமே பர்ஃபெக்டான பாதையில போவீங்க. ஹல்லேலூயா. கரெக்டா போவீங்க. அதனால தேவனுடைய ஆலோசனைகள் மிகவும் அருமையான ஒரு காரியங்களாக பார்க்கப்படுகிறது. நீங்க பாருங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷனை சொல்றேன், அதுல தேவனுடைய ஆலோசனைகள் எப்படியாக அமைந்திருக்கிறதுன்றதை நான் காட்ட போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஒரு தாயின் அரவணைப்பு போல காணப்படுது. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி உங்களுக்கு ஆலோசனை சொன்னா அதுல அன்பும் பாசம் அக்கறை இதெல்லாம் காணப்படுமா? ஒரு என்ன நண்பரா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் இருக்கும் இல்ல. ஆனா உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒரு ஆலோசனை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க?
ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சின்ன ஒரு சிச்சுவேஷனை காட்டுறேன். அந்த ஏவாள் கிட்ட பேசுறாரு ஆண்டவராகிய கர்த்தர். என்ன பேசுறாரு? இந்த படத்தை, அது கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றுத்திலையும் ஆலோசனை இருக்குன்றது எத்தனை பேர் நம்புறீங்க? ஆலோசனையும் இருக்கு. அது அந்த ஆலோசனை எச்சரிப்பா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கு, ஆலோசனையும் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் மறைச்சி கொடுக்கிறவர் அப்படி கிடையாது தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் செவி கொடுக்கணும். ஆலோசனைக்கு நீ செவி கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதங்கள் நோக்கி வரணும்னு சொல்றாரு. அதனால நீங்க ஏன் இந்த அருமையான ஆலோசனைகள்ன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சிச்சுவேஷனை சொல்றேன். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆதியாகமத்துல, நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். நீ அதை என்ன நீங்க நினைக்கிறீங்க? அந்த வார்த்தை ஆதியாகமும் எதுல வருது? 3ஆம் அதிகாரமா? 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க. நீங்க இந்த இடத்துல பிசாசுடைய ஆலோசனைகள் தான் தந்திர ஆலோசனை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆலோசனையை அந்த ஏவாளும் ஆதாமும் பார்க்கல. அது அருமையான ஆலோசனைகளாக பார்க்கல. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளும் அதுதான். கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்குறாரு, அதுல இருக்கிற ஆலோசனைகள் நாம பார்க்கறது இல்லை. பாருங்க, அது எங்க இருக்குது? ஆதியாகமும் எங்க இருக்குது? எந்த வசனம் சொல்லுங்க? 3ஆம் அதிகாரம். சரி, இந்த இடத்துல வந்து ஆண்டவராகிய கர்த்தர் முதல்ல ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் பிளஸ் இதுவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் என்னன்னா, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடி முதல்ல எடுத்த உடனே எச்சரிப்பான ஆலோசனையை தான் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2ஆம் வசனம் வாசிங்க. ஓ, இதுல வருதா? சரி, முதல்ல கொடுப்பார்ல அந்த வார்த்தை. எங்க அது? 16ஆம் வசனம், 3:16, 2:16. ஒரு நிமிஷம். இது வந்து என்னதுன்னா, கர்த்தராகிய தெய்வம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என்னது? இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையானது. நீ எல்லா கனியும் ஜாலியா நீ சந்தோஷமா இருப்ப, நீ உனக்கு புசிக்கலாம், நான் உனக்கு அனுமதி கொடுத்துருக்கேன். இப்படிதான் உனக்கு ஆசீர்வாதம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது ஒரு இதுவா உங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுப்பாரு. இதுல ஆலோசனை எங்க அமையுது? அது மறைக்க மாட்டார் தெய்வம். அதுதான் தெய்வம். பாருங்க, அப்படியே விடல. அதுல இருக்கிற ஒரு பிரச்சனையை காட்டுறாரு. அது அடுத்த வசனம் வாசிங்க. இதனாலதான் அவருடைய ஆலோசனைகள் அருமையானதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உலகம் கொடுக்கவே கொடுக்காது. எந்த மனிதனும் கொடுக்க மாட்டாங்க. உங்க மேல அக்கறையோட கூட ஒருத்தர் இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்க மாட்டார். நீங்க உங்க கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட்டை மட்டும் வாங்கிக்கிறதுக்காக பிளஸ்ஸா தான் பேசிட்டு போவாங்க. இன்னைக்கு நடக்கிற விளம்பரங்கள் எல்லாமே பாருங்க, பிளஸ்ஸா தான் காட்டுவோம். ஏன்னா ஜனங்களை கவரப்படணும். நீங்க கவரப்படணும்ன்றதுக்காக கடவுள் கொடுக்க மாட்டாரு. நீ நல்லா இருக்கணும்னு அக்கறையோட இருக்கணும்னு கொடுப்பாரு. கரங்களை தட்டி தேவனுக்கு அமைப்படுத்தலாமா? அந்த அக்கறை யாருக்கு இருக்குன்னா கர்த்தருக்கு. அதனாலதான் அவருடைய ஆலோசனைகள் எப்படிப்பட்ட ஆலோசனைகள்? அருமையான ஆலோசனைகள். பாருங்க, இந்த இடத்துல அவங்க இந்த ஆலோசனைகளை கவனிக்கல. யார் கவனிக்கல? ஏவாளும் ஆதாமும் கவனிக்கல. என்ன கவனிக்கல? நீ புசிக்கும் நாளிலே அது ஏத்துக்கிட்டாங்க. ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கல. இருதயத்தின் செவி. வார்த்தைலாம் இருக்கு, இங்க இருக்கு, கர்த்தர் சொல்லிட்டாருன்றதுலாம் இருக்கு. ஆனா இருதயத்துல அகச்செவியில அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்க இடம்? ஆனா பிசாசுடைய வார்த்தைகளுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த தந்திர ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் கர்த்தருடைய ஆலோசனைகள் ரொம்ப பிரபலமா இருக்குன்னா, அருமையானவையா இருக்குன்னா, அவர் ஒளிவு மறைவு அதில் இருக்காது. என்ன இருக்கோ காட்டிடுவார். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றும் அவருடைய உண்மையான அடியார்கள் கொடுக்குற வார்த்தைகளும் ஒளிவு மறைவின்றி தான் வரும். அதுதான் உண்மையான ஆலோசனை. அது எத்தனை பேர் நம்புறீங்க? அது யாருக்கும் பயப்படாது. மனுஷரை பிரியப்படுத்த அந்த வார்த்தைகள் மாறாது. எச்சரிப்பு அதுல இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். எச்சரிப்பான ஆலோசனைகள் எது இருக்கும், அதுல ஆசீர்வாதம் இருக்கும். அதனாலதான் அது அருமையான ஆலோசனைகள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா வேற யாரும் சின்ன வயசுல உங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் பருப்பு சாதம் ஊட்டி விடுவாங்க. பாத்துருக்கீங்களா? என்னென்ன பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு? என்னென்ன ஆட் பண்ணுவாங்கப்பா? பருப்பு, பாவக்காய் இருந்தா அதை கொஞ்சம் உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவாங்க, பாவக்காய் சொறி அதை கொஞ்சம் ஊட்டுவாங்க. உருளைக்கிழங்கு இல்ல பாவக்காய் கிரேவி ஆண்டி கொடுக்க மாட்டாங்களா குழந்தைக்கு? சரி, ஓகே, நான் உருளைக்கிழங்கு சரி ஏதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாத சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பருப்பு சாதத்துல வச்சு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? காய்கறி எடுத்த உடனே இந்தம்மா காய்கறி சாப்பிடு கண்ணு, சாப்பிடுமா காய்கறி சாப்பிடாது. பருப்பு சாதத்துக்குள்ள வச்சாதான் என்ன பண்ணோம், தெரியாம எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. கடவுளுடைய ஆலோசனைகளும் செய்தியும் இப்படிதான். வயதான பிறகும் உனக்கு இப்படிதான் பருப்பு சாதம் கூட உங்களுக்கு ஆலோசனைகளை சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இதை அந்த உணர்றீங்களா நீங்க? கடவுளுடைய வார்த்தைகள் இப்படி முழுமையான தாய்மையான முழுமையான அக்கறை கொண்டது. அதனாலதான் அது அருமையான ஆலோசனைகள். ஹல்லேலூயா. ஏன் என்ன நல்ல வசனம்?
ஆமாமா, நாலுல தான் எப்படி மாறுது பாருங்க ஆலோசனை, தந்திர ஆலோசனை. அதுக்குள்ள நான் போகல. ஃபர்ஸ்ட் இந்த அருமையான ஆலோசனைகள் புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா அது வந்து ஒரு தாய்மானது கொண்டது. நீ நல்லா இருக்கணும்னு மட்டுமே அவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை. உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர் யாருன்னா பெத்த தாய் தந்தை, உங்களை சுற்றி இருக்க நெருக்கமான உறவுகள் கூட இருக்கலாம். அவங்களுடைய உறவுகள்ல கூட சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி மாறாதவர். ஹல்லேலூயா. நீ யாரு அவரை நோக்கி வந்த ஒவ்வொருவரும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க ஆசீர்வாதம் அவர் மட்டும் தான். அவர் கொடுத்த ஆலோசனைகள் சிலவற்றை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, எத்தனை ஸ்பெஷலானது உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க இதுல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஆலோசனைகள் இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. இது நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? மனம் திரும்புங்கள். ஆலோசனை என்ன இதுல சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம், பரலோகம். ஆலோசனை மகதலேனா. எல்லாம் சின்ன சின்னதா சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா நேரம் இல்லாதனால. மகதலேனா மரியாதை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆக்கினை தீர்ப்பது இல்லை, அதனால நீ உனக்கு ஆசீர்வாதம். அது ஒரு ஆசீர்வாதம். ஆலோசனை என்ன? அதுதான் கர்த்தர். ஒளிவு மறைவு என்று ஒரு பெத்த தாய் மாதிரி அப்படியே நல்லா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சாப்பாட்டுக்குள்ள அந்த இது மாதிரி பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்கும், அதை கொடுத்து அழகா வச்சு அழகா நம்ம கொடுப்பார். மறைக்காம அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு அந்த தாய் குணம் உள்ளவங்க தான் அப்படி பண்ண முடியும். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அந்த மகதலேனா மாதிரி என்ன பண்ணாங்க? உண்மையிலே இனி பாவம் செய்யாத வார்த்தையை தான் அதிகமாக உள்வாங்கிட்டாங்க. அதனால தான் அவங்க இருந்த இடம் என்ன? அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டார் ஆண்டவர். அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்ததுனால அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டார். அவங்க இருந்த இடம் என்ன? இயேசுனுடைய பாதப்படி. மரியாதை தன்னை விட்டு எடுபடாத. அந்த ஆலோசனைகள் நீங்களும் நானும் இந்த காலத்துல எந்த காலமா இருந்தாலும் எந்த காலமா இருந்தாலும் நம்ம செவி கொடுத்தா நமக்கும் நம்ம வாழ்க்கையிலும் அருமையா மாத்திடுவார். அந்த தலைப்பு என்ன தலைப்பு? அருமையான ஆலோசனைகள். நீ உங்க வாழ்க்கையில வறுமையா இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையிலையும் அருமையா மாத்தணும்னா அந்த அருமையான ஆலோசனைகள் நம்ம என்ன பண்ணோம்? ஓகேவா? இப்ப இந்த அருமையான ஆலோசனைகளை குறித்து நான் பார்த்துட்டு வரேன். ஒரு சின்ன சின்ன இதுதான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். கரெக்டா? இப்ப பாருங்க, பவுலுக்கு கூட ஒரு ஆலோசனைகள் கொடுக்குறாரு. மிக அருமையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த ஆலோசனைகளுக்குள்ள நீங்க வரதுக்கு முதல்ல எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்கிறேங்க. நான் அந்த மதிப்பு தெரியாம இருந்துட்டேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு நான் என்ன முழுமையா விட்டு கொடுக்க போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பகுதியில் நான் செவி கொடுக்காம இருந்தா கூட இன்னைக்கு சரி செஞ்சுட்டு போங்க. லைஃப்ல சூப்பரா ஆண்டவர் நடத்தார். இந்த விஷயத்துல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, என் சுய புத்தியை சார்ந்து நான் போயிட்டு இருந்தேன் ஆண்டவரே. இந்த விஷயத்துல மனுஷாளுடைய பேச்சை கேட்டேன், அவனை நம்பி இவனை நம்பி போனேன், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு யாரை நம்பணும்? அப்படி நீங்க இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பாருங்க, பவுலுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. அவருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை இப்படிதான் தெய்வம் நடத்துறோம். அப்போஸ்தலர் 16:7 வாசிங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிரயாணங்கள்ல உங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை தேவைப்படுதுன்னா, ஒவ்வொரு சிச்சுவேஷனை சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க. அந்த அருமையான ஆலோசனை எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பிரயாணங்கள்ல இப்ப ஏதாவது அடுத்து நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரியான காரியங்கள்ல கர்த்தரை நீங்க நம்பி அவர்கிட்ட நீங்க ஆலோசனைகள் கேட்கும்போது தெய்வம் என்ன பண்றாரு? பவுலுக்கு என்ன பண்றாரு? இங்க போக ஒட்டா வாசம் என்ன வாசிக்குது? அருமையான ஆலோசனை. ஏன்னா போயிருந்தா பிரச்சனைகள் இருக்கு. மனுஷன் சொல்லுவாங்க போனா இது இருக்கும், எல்லா சூழ்நிலைகள்லாம் கூட இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? நீ அங்க போக. ஆனா அதே தெய்வம் அப்போஸ்தலர் 18:9 வாசிங்க. ஒரு இடத்துல பேச சொல்றாரு தைரியமா. நான் உன்னோடு கூட இருந்து ஃபுல்லா வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி எனக்கு ஆலோசனை வேணும்னு நீங்க யார் விரும்புறீங்க? அடுத்து என்ன பண்ணணும்ப்பா? இந்த பிரயாணங்கள்ல கூட நான் என்ன பண்ணணும்? இப்போ இந்த இடத்துக்கு போலாமா? இந்த இடத்துல எனக்கு தீங்கு நடக்குமா? கர்த்தர் சொல்வாரு, மகனே இந்த இடத்துல போகாத. அதுதான் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து அப்ப போகாத. அந்த இடத்துல ஆவியானவருக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள முழுமையா இருந்ததுனாலதான் பவுல் அவருடைய ரட்சிப்பினுடைய ஆரம்பமே என்னன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தருடைய சித்தம் அவர் வாழ்க்கையில ஆலோசனைகளாக வெளிப்பட்டு கொண்டே இருந்தன. ஒவ்வொரு பகுதியிலும் நீ எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது, அந்த மாதிரி நடத்து தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அந்த மாதிரி நடத்து எனக்கு வேணும், உங்களுக்கும் வேணும். கரெக்டா இல்லையா? அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கவலையே பட மாட்டீங்க. அதனாலதான் ஒரு பவுல் தைரியமா பேசுறாரு. ரோமர் 8:38 பாடுகள், பிரச்சனைகள், எல்லாம் வியாதியோ வேகலமோ எது இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன். அந்த ஐக்கியம் கர்த்தருடைய நடத்துதல் உங்க கூட இருக்கும்பொழுது ஒருத்தர் உங்க கூடவே இருந்துட்டு இருந்தாருன்னா அவரை நீங்க மறந்துருப்பீங்களா? அவரை நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்க, நீங்க மறந்துருப்பீங்களா? நீ ஃபீல் பண்ணாம போனதான் அவர் இருக்காரா இல்லையா, தேவன் கண்ணே இல்லை காதே இல்லைன்னு புலம்பிட்டு இருப்பீங்க. நீங்க கர்த்தரோடவே எசைஞ்சிருந்தீங்கன்னா அவரை நீங்க மறுதலிக்க. பவுல் எசைஞ்சு இருந்தார்.
ஆரம்பத்தில். அதனால்தான் அந்த ஆலோசனைகள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தன, மரணம் வரை வெளிப்பட்டு கொண்டு இருந்தன. அதில் எத்தனை பேர் நம்புறீங்க இதை? அதுதான் அடுத்த காரியம் பாருங்க. உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கா, நான் ஷார்ட்டா சொல்லுறேன். உங்களுக்கு பலவீனம் இருக்கா, அப்ப கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. 3 தடவை வேண்டியிருக்காரு. எத்தனை பேர் நீங்க பலவீனங்களை கர்த்தரை நோக்கி நம்ம தைலத்தை நம்புற அளவுக்கு கர்த்தரை நம்பியிருக்கோம்? 1 ரூபா எவ்வளவு? 1 ரூபா கிடையாது. எவ்வளவு தைலத்து? 2 ரூபாவா? சின்ன தைலம். அந்த தைலத்தை நம்புற அளவுக்கு கர்த்தரை நம்புறோம். உங்க பலவீனங்கள்ல நம்ம கர்த்தருடைய ஆலோசனைகள் என்ன சொல்லுகிறது? 3 முறை வேண்டார் பவுலடியார். எத்தனை வாட்டி வேண்டாரு? இந்த பலவீனம் என்னை நீங்கும்படி அப்பா மாதிரி அம்மா மாதிரி அவர் இந்த வயசு நீங்க தான்ப்பா எனக்கு வேற யாருமே இல்லைன்னு அந்த ஆலோசனையை கேட்டார். பவுலுக்கு ஆண்டவர் ஆகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆண்டவர், இது எடுக்க முடியாது, ஆனாலும் கூட என் கிருபை உனக்கு பலவீனத்திலே ஆலோசனை. இதுல எது பாருங்க, அந்த கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே. இதுல ஆலோசனை என்னன்னா, எச்சரிப்பா, நான் அதை எடுக்க முடியாது, ஆனா நான் அவன் கூட, ஏன்னா அவன் பெருமைப்பட்ட கூடாதுக்காக அப்படி ஒரு இதை வச்சிருக்கிறாரு. அது என்னன்றது நமக்கு தெரியாது. ஒரு கண் பார்வை குறைவாக கூட இருக்கலாம். அது என்ன பலவீனம் அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனா அந்த பலவீன நேரங்கள்ல நாம என்ன நம்ம கர்த்தரை நோக்கி அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம். இந்த இடத்துல பதில் கொடுத்தார் ஆண்டவர். அடுத்து பாருங்க, சோதனையின் நேரத்துல நம்ம கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய ஆலோசனைகள் எப்படி அருமையா அமைகிறது. சோதனையில பிசாசு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிசாசு என்ன பண்ணுவோம்? வசனத்துடைய ஒரு புறத்தை மட்டுமே காட்டிட்டு போயிடுவோம். கரெக்டா இல்லையா? ஆனா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே நமக்கு உதாரணமா இருக்காரு. மத்தேயு 4:17 வாசிங்கன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரத்துலலாம் வாசிங்கன்னா நீங்க நிறைய வாட்டி வாசிச்சிருப்பீங்க. சோதனைக்காரன்கிட்ட ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு காரியங்களை காட்டும் பொழுது சோதனையில வெல்றதுக்கு ஆலோசனைகள் யார் கொடுக்குறா பாருங்க. வசனத்தினுடைய ஒரு பொருத்தை மட்டும் புடிச்சுக்கிட்டு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ல என்ன வருது? 4:3ல நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், ஆனா அந்த இடத்துல ஆலோசனை கர்த்தர் பிதாவாகிய தெய்வம் ஆவியானவர் மூலமா என்ன கொடுக்குறாரு? இந்த ஞானம் எங்கிருந்து வந்து? அவர் தெய்வம் தான், மனுஷனா வந்தா கூட ஆவியானவராலே அவர் வனாந்திரத்துக்கு சோதனைக்கு கொண்டு போகப்பட்டார். கவனிச்சு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இதை? அவர் யாரால கொண்டு போகப்பட்டாரு? சகல சத்தியத்துக்குள்ளும் நடந்துக்கிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற அந்த சகல சத்தியத்திற்குள்ள அந்த ஆவியானவரோட கூட தான் அவர் சோதனைக்கு போயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சோதனையில் உங்களை தனியா விடாத தெய்வங்க. உங்க பிரச்சனைகள் சோதனைகள் உங்களை தனியா விட மாட்டாரு. உங்க கூட யாரும் இருக்கிறா? தூய ஆவியானவர். அவர் அந்த நேரத்துல மனசுல ஞாபகப்படுத்துற வசனம், மகனே நீ பேசு, இப்படி பேசு. அவன் அப்படிதான் சொல்லுவான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்பதான் பிதாவின் ஆவி அங்கிருந்து உள்ள கூட பேசுது. பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பேசுவார். மகனே அவன் அப்படி பேசுறானா, நீ என்ன பண்ற? இந்த வார்த்தையை எடு. நான் சொல்லியிருக்கிறேன்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை அழகா காட்டி ஒவ்வொன்றுல ஜெயிக்க வச்சாரா? ஏதோ கடவுள் பிதாவாகிய தெய்வம் அவர் கூடவே இல்லாத மாதிரி அடுத்த வசனத்தை காட்டுறாரு. பாதுகாப்பு குறிச்சு நீங்க ஒன்னா நீ வீட்டுல போய் வாசிங்க. என்ன காட்டுறாரு? நீ தடிக்கு வந்துட்டீங்க, என்ன வருது? நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதிங்க. இன்னும் கர்த்தர் கூடவே இல்லாத மாதிரியும் தூதர்கள் அவர் கூடவே இல்லாத மாதிரியும் சோதனையில அப்படி ஒரு பிம்பத்தை காட்டுவோம். ஆனா அந்த இடத்துல கர்த்தராகிய தெய்வம் பிதாவாகிய தெய்வம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் அந்த ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? விசுவாசத்துல உன்னை ரொம்ப மட்டமா காட்ட விரும்புறான் பிசாசு. நீ அப்படி இல்ல மகனே, நீ ஆவியானவர் கூட இருந்தனால உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை. ஏன்னா நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆவியானவர், அதுதான் ஆவியானவர் கூட இருக்கிறது. வசனங்களை காட்டுறாரா? அப்ப சோதனை நேரங்கள் எத்தனை பேருக்கு வசனங்கள் ஞாபகம் வருதுங்க? இப்ப சொன்னாங்களே பரலோக பேசி சேனல் போயிட்டு இருக்குன்னு. சோதனைகள் நேரங்களில் நமக்கு எத்தனை நாள் உள்ளுக்குள்ள வார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அப்ப ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. சோதனைக்கு நேரத்தில் ஆலோசனை கொடுப்பார். இந்த வசனத்தை காட்டுவார். நீ இப்படி போ, அங்க பண்ணாத, இதை பண்ணாத. இவன் பெருமையை காட்டுறான். ஒவ்வொரு பகுதியிலையும் சாத்தானை கடித்து கொடுக்கிறதுக்கு பலனும் கொடுத்தாரு. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர்களுக்கே ஆராதனை. ஒவ்வொரு பகுதியிலும் உங்களை தெய்வம் நடத்திட்டு போவார். அப்ப சோதனையின் வேலையில நீங்க அந்த ஆலோசனைகளையும் கொடுக்கறதுனால அது அருமையான ஆலோசனைகளாக காணப்படுகிறது. பலவீன நேரங்கள்ல உங்களுக்கு கொடுக்கறதுனால என்னது? அது அருமையான ஆலோசனைகளாக காணப்படுகிறது. பாருங்க, யாராவது ஒருத்தர் ஆலோசனைகள் கொடுக்கும் பொழுது ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். ரொம்ப நீ பயப்படாதே அப்படின்னு உங்களை கொடுக்க முடியுமா? நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், இவ்வளவுதான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? எந்த மனிதராவது? ஆனா உங்க கூட தெய்வம் கூட இருக்கிறாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்து நான் அவங்க கூட இருக்கிறாரு, கடைசி நாள் வரணும். யாருங்க அந்த மாதிரி சொல்லுவா? அப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த ஆலோசனைகளே, அந்த அருமையான ஆலோசனைகளை நான் இன்னும் வார்த்தை சொல்லிட்டு பெறத்துக்கு நாம என்ன பண்றது மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன். ஓகேவா? சோதனை ஒரு வெற்றிக்காக காத்திருக்கீங்களா? எத்தனை பேர் வெற்றிக்காக காத்திருக்கீங்க?
எல்லாருமே மேக்சிமம் நான் கூட எல்லாருமே வெற்றிக்காக காத்துட்டு இருப்போம். அப்ப யாருடைய ஆலோசனை நாடி போவோம்? நான் முன்னாடியே சொல்றேன், ஞானி கிட்ட போனாலும் வேலைக்கு ஆகாது, பணக்காரன் கிட்ட போனாலும் கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே. அப்ப 1 சாமுவேல் 37 வாசிங்க. தாவீது ராஜா என்ன பண்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 37:8. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். வந்து என்ன பண்றாமா இடம் வந்துல தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவன், அதை பின்தொடர், அதை நீ பிடித்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். யார் சொன்னாது? யார் சொன்னாது? கர்த்தர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வெற்றிக்காக இங்க காத்திருக்கீங்களா? ஆலோசனை, அருமையான ஆலோசனைகள் உங்க வாழ்க்கையில வெளியிடும். வெளிப்படும். அதுதாங்க தெய்வம் செய்யறது. வாழ்க்கையில எல்லாரும் ஆலோசனை கொடுக்கலாம், ஆனா அருமையான ஆலோசனை யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த அருமையான ஆலோசனை கர்த்தர் மாத்திரமே தர முடியும். சோதனையின் வேலையில இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். பாவ பிரச்சனையில இருக்கிற மகதலேனா மரியாதை பத்தி நான் சொல்லிட்டேன். பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு அடுத்து என்ன பண்ணணும்? ஐயோ பாவம் தான் பிரிக்குது, கர்த்தரையும் என்னைய விட்டு எது பிரிக்குது? அந்த லேடியை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ என் தெய்வத்தை பிரிச்சது பாவம் தான், இனி பாவம் செய்யுதுன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை ஒரு தடவை தான் சொன்னாரு. ஒரு தடவை சொன்னா 100 தடவை அவங்களுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இந்த வார்த்தை. கர்த்தருடைய பாத்துல போய் உட்கார்ந்தாங்க. அல்லேலூயா. அதுதாங்க பாவம் தான். பாவம் என்ன பிரிக்குது, பரலோக வாழ்வை தடுக்குது, அவருடைய வருகையில என்ன போக விடாம பண்ணுது. கர்த்தர் பாவம் செய்தேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளே இந்த வார்த்தைகளை இருத்திக் கொள்வோம். பாவம் வருகிறதா, இச்சை வருகிறதா, உலகத்தின் ஆசைகள் வருகிறதா, ஐயோ என் தெய்வம் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. மகதலேனா மரியாதை மூலமா எனக்கும் தான் சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஒரு ஆலோசனையா நான் பாக்குறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகம் சொல்லாது, பணக்காரன் சொல்ல மாட்டான், நீ பாவம் செய்யி, பணத்தை கொடுத்து நீ அனுபவி ராஜா, அனுபவின்னு சொல்லும். ஆனா பாவம் செய்யாத, அது பரலோக ராஜ்யத்துக்கு தடை பண்ணணும்னு சொல்ற ஒரே ஒரு நபர், என் மேல அக்கறை கொண்ட நபர், அந்த இயேசு தானே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தாம. ஏன்னா அவர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்கறது உலகத்துல எவனுமே கொடுக்க மாட்டான். எப்பேற்பட்ட சர்வ ஞானியும் கொடுக்க மாட்டான், சயின்டிஸ்ட் கொடுக்க மாட்டான், யாருமே கொடுக்க மாட்டான். எனக்கு அதனாலதான் அருமையான ஆலோசனைகள், கர்த்தருடைய ஆலோசனைகள். நான் பரிசுத்தர், நீயும் இனி பாவம் செய்யாது. பாவம் பயமுறுத்துதா? பயப்படாதீங்க. இனி பாவம் செய்யாத வார்த்தையை மனசுக்குள்ள ஓட விடுங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை அந்த பிச்சையிலிருந்து வேறு பிரித்து உங்களை கர்த்தருடைய ஆவியின் அனலுக்குள்ள உங்களை வைத்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் தெய்வத்தினுடைய இந்த அன்பு. ஒவ்வொரு காரியம் நிறைய சொல்லிட்டு போலாம். எதிரி வருதா, சாத்தான் உங்களை பயமுறுத்துறானா, செங்கடலை பிளந்த சோதனை, செங்கடலை பிளக்க இந்த உலகத்துல வேற யாரும் ஆலோசனை கொடுக்கவே முடியாது. அந்த வசந்த படம் வாசிங்க. யாத்திராமம் 14:16 வாசிங்க. யாத்திராமம் 14ஆம் அதிகாரம் எடுங்க. ஒரு எதிரி வராங்க, பிரச்சனைகள் நேரங்களில் சாத்தானுடைய சூழ்நிலைகளை உங்களை சுத்திட்டான்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஆலோசனை யாருங்க கொடுக்க முடியும்? ஒரு எதிரி பின்னாடி கிட்ட வந்து அங்க நெருக்கது. அதனாலதான் அருமையான ஆலோசனைகளா பார்க்க போறது. யாருடைய ஆலோசனைகள்? மனிதருடைய ஆலோசனைகள் இல்ல, கர்த்தருடைய ஆலோசனைகள். கிட்ட வந்துட்டாங்க, பார்வோன்லாம் ரதங்களோட கூட வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறாரு. உன் கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. இந்த மாதிரி ஆலோசனை யாராவது கொடுக்க முடியுமா? சமுத்திரத்துக்கு முன்னாடி விளையாட முடியுமா? எதனால அந்த ஆலோசனைகள் அற்புதமான, அதிசயமான, மகா அருமையான ஆலோசனையா காணப்படுகிறது? அதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. என்ன அது எப்படிப்பட்ட ஆலோசனையா வந்தது? செங்கோலை என்ன நடந்துதாங்க? செங்கடல் முதல்ல, அப்புறம் யோர்தானும் இரண்டா பிளந்து, செங்கடல் முதல்ல இரண்டாக பிளந்து நடுவில் வழி ஏற்படுத்தலாம். பாருங்க, பசியோட தாகத்தோட ஜனங்க இருக்கிறாங்க. மாறா கசந்த மாறா. எந்த மனிதனுடைய ஆலோசனையும் அந்த தண்ணியை கொண்டு வர முடியுமா? இனிப்பான தண்ணியை மாத்த, நல்ல தண்ணியை கொண்டு வர முடியுமா? கர்த்தருடைய ஆலோசனை செஞ்சிச்சு. அந்த இடத்துல போய் கண்மலையை பேசு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வேலை. இந்த அந்த ஆலோசனை வேற யாரும் அந்த ஆலோசனை கொடுக்க முடியாது. யார் கொடுக்க முடியும்? அந்த ஆலோசனைகளில் அதிசயம் உண்டு. அதனால்தான் அந்த அருமையான ஆலோசனைகள். ஹல்லேலூயா. இப்படி நிறைய சொல்லிட்டே போனோம். நோவாவுக்கு கூட ஆலோசனைகள் கொடுத்தாரு. உலகமே அழிய போகுது, அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன? இந்த உலகமே வெள்ளத்தினால அழிய போகுதுட்டாங்க. அங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்திருப்பாங்களா? எல்லாருமே குட்டி குட்டி பசங்களா இருந்தாங்க. அங்க இருக்க அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்துல சின்ன பசங்களா வந்தாங்க. எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க? ஞானமுள்ளவங்களா இருந்திருப்பாங்க. அவங்கள என்னென்ன சொல்லியிருப்பாங்க, ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. இந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், இவன் சொன்னா எல்லாம் மழை வந்துருமா, அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துருமா? அதெல்லாம் என்ன உலகத்துல இது மாதிரி நாங்க சந்திச்சே கிடையாது. நாங்க எவ்வளவு பெரிய ஞானிகளை பிடிக்கிறார் ஆண்டவர். ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டார். வெள்ளம் வந்துச்சா இல்லையா? நோவாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பேழையை வீட்டுல போய் வாசிங்க. ஆதியாகமம் 7:1 பேழையை உண்டாக்கு, நீயும் உன்
உங்க பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க, போய் உள்ள போய் நான் சொல்ற மிருகங்களையும் உள்ள போய் பிழைச்சிங்க. அந்த ஆலோசனை யார் கொடுத்தா? அது எப்படிப்பட்ட அந்த ஆலோசனைக்கு பேர் என்ன? இன்னைக்கு தலைப்பு என்னது? அருமையான ஆலோசனை, ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற ஆலோசனை. அல்லேலூயா. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கொடுக்கணுமா? இன்னைக்கு ரெடியா இருக்கிறீங்களா? அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் ஒன்னே ஒன்று தான் நம்ம பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நிறைய இருக்கு. சோதனையின் வேலையில ஆலோசனை கொடுப்பாரு, பயத்துல உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு, பயப்படுறியா உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு, எல்லா பகுதிகளிலையும். ஆனா வெற்றி பெறணுமா அதுக்கும் ஆலோசனை கொடுப்பாரு. ஒன்னே ஒன்று தான் நீங்கள் நானும் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்ல பார்க்கலாம்? செவி கொடுக்கணும். ஆலோசனை பண்ண என்ன பண்ணணும்? செவி கொடுக்கலன்னா உங்க கூட ஒரு நான் பாதி மட்டும் உங்களுக்கு செவி கொடுக்குறேன், ஆண்டவரே எனக்கு பிடிச்சது மட்டும் நான் செவி கொடுக்குறேன், பாதி செவி கொடுக்க மாட்டேன்னா என்ன ஆகும்? இப்ப நீங்க ஒரு உதாரணம் இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ரோட்ல பெரிய பள்ளம் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு போய் விழுவீங்களா? ஏன் போக விட மாட்டீங்க? நான் காதுல சரியா வாங்கல, நான் போய் என்ன பண்ண தொப்புன்னு விழணும் அப்படி போய் விழுவீங்களா? யாராவது பள்ளத்துல போய் விழ மாட்டீங்க. அதெல்லாம் கரெக்டாக நம்ம கேப் பண்ணுவோம். ஏன்னா இது நமக்கு உயிர் சம்மந்தப்பட்டது, நம்ம கரெக்டாக காப்பாற்றுவோம். கரெக்டா இல்லையா? உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம விளையாட மாட்டோம். அதனால விஷம் அதை நான் தொடக்கூடாது, சாப்பிட்டா என் உயிர் என்ன ஆகிடும். அதே சமயத்தில் ஹெல்மெட் போடக்கூடாதுன்றாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். சார் ஹெல்மெட் போடணும்ன்றாங்க. உலக சட்டம் என்ன சொல்லுது? அந்த போலீஸ் இருக்கிறாங்க, போலீஸ் இருக்கிறப்போ வணக்கம் ஹெல்மெட் போட்டு போறோம். போலீஸ் இல்லப்பா, ஒரு வாரம் வரல, என்ன பண்ணுவீங்க நீங்க? என்னங்க அது? ஆனா போலீஸ் வரதே இல்லை, இருந்தாலும் வரதே இல்லை போல எங்க மாமூல் கொடுக்குறாங்க, போயிட்டு வர இங்க வரதுல நீங்க என்ன பண்ணீங்க? அந்த இடத்துல நம்ம சப்போஸ் ஹெல்மெட் போடாம போனா, ஆமா டக்கு ஹெல்மெட் போடாம போனா போலீஸ் வந்துட்டாங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன அர்த்தம்? அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்குறீங்களா? ஏன்னா அங்க போலீஸ் இல்லை. இது என்ன ஒண்ணு எனக்கு உயிருக்கு ஒன்றும் சேதம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஜாலியா போவேன். அதுவா அது அப்படி நீங்க கர்த்தர் வார்த்தையை ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு பிடிச்சது மட்டும் நான் கீப் அப் பண்ணுவேன், பிடிக்காதான் என்ன பண்ணுவேன்? ரெண்டுமே எனக்கு வேணும். யார் என்ன பார்க்கறா? நான் நல்லா இருக்கணும்னா என் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டியது என்னுடைய கடமை. இவ்வளவு தூரம் ஆலோசனைகள் அவர் சொல்லிட்டாரு. அந்த வசந்த மட்டும் வாசி முடிச்சிடலாமா? முதல்ல சங்கீதம் 39:17 வாசிங்க பார்க்கலாம் மறுபடியும். அந்த தொகைகள் எப்படிப்பட்ட தொகைகள்? தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு வாசிங்க. சங்கீதம் 39:17. எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகைகள் எவ்வளவு? இவ்வளவு அதிகம். உங்க வாழ்க்கை முழுக்க இருக்கும். அப்ப நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். காதை இன்னைக்கே போய் எண்ணெயை விட்டு நல்லா இது பண்ணி காதை என்ன பண்ணணும்? நம்ம போயிட்டு நல்லெண்ணெய் விட்டு காதை நல்லா குடஞ்சி எடுத்து இருக்கிற அழுகெல்லாம் எடுத்து ஆண்டவரே சொல்லுங்கப்பா, அப்படியே இருக்க போறீங்க, அப்படியே இருக்க போறோம். நம்ம இருதய அகச்செவியை இன்னைக்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளை வாழ்நாள் போது உங்க துன்பத்திலையும் இயேசுவா தான் இருப்பாரு, இன்பத்திலையும் அவர் இயேசுவா தான் இருப்பார். துன்பத்துல உங்களுக்கு துரோகியா மாறிட மாட்டாரு, துன்பத்துல உங்களுக்கு பொல்லாத நண்பனா விட்டுட்டு ஓடிட மாட்டாரு. துன்பத்திலையும் அவர் இயேசு தான், இன்னும் அருமை இயேசுவா இருப்பார். அப்படி உங்களை நடத்துகிற ஆலோசனை தருகிற அந்த இயேசு உங்க கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், செவியை திறந்து கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.